ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்க தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே தமிழ் டப்பிங்லையுமே இருக்குது. அதோட 5 மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி த உல்ஃப்மேன். இந்த படத்தோட டேரக்டர் ஜோ ஜான்ஸ்டன். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் ஹீரோவோட பிரதரை யாரோ ஒருத்தங்க ப்ரூட்டலாக மர்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோ இன்வெஸ்டிகேஷனில் தன்னோட பிரதரை ஒரு வேர்வொல்ஃப் தான் கொண்டிருக்குன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, இறுதியாக என்னாச்சு அப்படிங்கிறத படத்தோட கதை. 1941 ரிலீஸ் ஆன த உல்ஃப்மேன் மூவியோட ரீமேக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் 19th செஞ்சுரியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஹாரர் சீன்ஸை எலிவேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதோட மேக்கப் டீமோட ஒர்க்குமே டாப் நாச்சாக இருக்கும். இந்த படம் பெஸ்ட் மேக்கப்க்கு ஆஸ்கர் அவார்டுமே வின் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேர்வொல்ஃப் மூவிஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த டயல் ஆஃப் டெஸ்டினி. இந்த படத்தோட டேரக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்களம் 1944 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஜெர்மன்ஸ் ஹீரோவை கேப்சர் பண்ணி கூட்டிட்டு வராங்க. போகும்போதே ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸுமே சேர்த்து தான் கொண்டு போறாங்க. அதுல ஆர்கமிடிஸ் கண்டுபிடிச்ச டயல் ஆஃப் டெஸ்டினிங்கிற ஒரு டிவைஸுமே இருக்குது. அந்த டிவைஸை வச்சு டைம் டிராவல் பண்ணலாம், நடந்து முடிஞ்ச ஹிஸ்டரியை கூட மாத்தலாம். அதோட ஒரு பார்ட்டை எடுத்துட்டு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப கதைக்களம் 1969க்கு மாறுது. ஒரு கட்டத்துல அதோட மீதி பார்ட்ஸை வில்லன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை எடுக்கணும்னு ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படத்தோட கதை. இண்டியானா ஜோன்ஸ் பிரான்ச்சைஸோட 5th அண்ட் லாஸ்ட் பார்ட்டா இந்த படம் வந்திருக்கு. அதோட 2008 ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் மூவியோட சீக்குவலாவுமே இந்த பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோவா வர ஹாரிசன் ஃபோர்ட் 81 வயசுலையுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. படத்தில் நம்ம ஹாரிசன் ஃபோர்டுக்கு டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைனு, டெக்னிக்கல் வைஸுமே ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் அண்ட் சேசிங் சீன்ஸையுமே எக்ஸலண்டாகவே பண்ணியிருக்காங்க. இதுவரை வந்த இண்டியானா ஜோன்ஸ் மூவி அளவுக்கு இந்த பார்ட் இல்லைனாலும் ஹாரிசன் ஃபோர்ட் இண்டியானா ஜோன்ஸாக நடிக்கிற லாஸ்ட் மூவி. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்க மூவி த ஃபால் கை. இந்த படத்தோட டேரக்டர் டேவிட் லிச். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் நம்ம ஹீரோ ரைன் காஸ்லிங் ஒரு ஸ்டண்ட் மேனாக இருக்காரு. இவர் டாம் ரைடருங்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஸ்டண்ட் டபுளாகவுமே இருக்காரு. ஒரு ஸ்டண்ட் சீனில் ஹீரோக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்ட் ஆக சினிமா விட்டே டோட்டலாக வெளியே வந்துடுறாரு. அதோட தான் லவ் பண்ணிட்டு இருக்கிற எமிலி பிளண்டையுமே பிரேக்கப் பண்ணிடுறாரு. இப்படி இருக்கிறப்ப 1.5 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொடியூசர் ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுக்க போகிற முதல் படம், அதில் நீ தான் ஸ்டண்ட் மேனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ ஸ்டார்டிங்கில் யோசிச்சாலும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதா படத்தோட கதை. இந்த படத்தை த ஃபால் கைங்கிற ஒரு டிவி சீரிஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தில் நடித்த ரைன் காஸ்லிங்கும் எமிலி பிளண்ட்டும் ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரியுமே படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டண்ட் மேனோட லைஃப்ல இருக்க சேலஞ்சஸை படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தோட எல்லா ஸ்டண்ட் சீன்ஸையுமே அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கையுமே ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோடய கொடுத்திருக்காங்க. ஓவராலா ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி மூவி. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஐசியூ. இந்த படத்தோட டேரக்டர் ஆடம் ரோண்டல். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 வயசு பையன் ஒரு அன்னோன் ஃபோர்ஸால காணாம போயிடுறான். இந்த ஒரு மிஸ்டீரியஸான கேஸை நம்ம ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில நம்ம எதிர்பார்க்காம நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா படத்தோட கதை. இந்த ஒன்லைனை கேட்கறதுக்கு ரொம்பவும் சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எதையுமே ரிவீல் பண்ணல. ஏன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே சீனுக்கு சீன் செமையா பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி எங்கேஜிங்காகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே அட்டகாசமா இருக்கும். அதோட சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மூவி சீன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு. ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த வைல்ட் ரோபோட். இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ் சாண்டர்ஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரோபோட்டுகளை தயாரிச்சு அனுப்புற ஒரு கம்பெனி கப்பல்ல அனுப்புறப்போ ஒரு பெரிய புயலால நிறைய ரோபோட்டுகள் டேமேஜ் ஆயிருது. அதுல ராஸுங்கிற ஒரு ரோபோட் மட்டும் மனுஷங்க இல்லாத ஒரு ஐலாண்ட்ல கரை ஒதுங்குது. அங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸால அந்த ரோபோட் ஆக்டிவேட்டுமே ஆயிருது. ஏதாவது வேலை கொடுத்தா அதை முடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ரோபோட் இந்த ஐலாண்ட்ல தனக்கு டாஸ்க் கொடுக்க யாரும் இல்லைன்னு நினைச்சு நம்மளை உருவாக்கின அந்த கம்பெனிக்கே சிக்னல் கொடுக்கலாம்னு நினைக்குது. ஒரு கட்டத்துல அந்த ரோபோட்க்கு ஒரு வாத்து குஞ்சு ஒன்று கிடைக்குது. அதை நீந்த வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, மைக்ரேஷனுக்கு ரெடி பண்ணி பறக்க வைக்கணுங்கிற ஒரு டாஸ்க் அந்த ரோபோட்டுக்கு கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த வாத்து குஞ்சுக்கு அந்த ரோபோட் எப்படி ஒரு அம்மாவா மாறுது, இறுதி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. இந்த படத்தை த வைல்ட் ரோபோட்டுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ், காமெடி, ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் சூப்பராக
ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். படத்தோட அனிமேஷன் ஒர்க்குமே குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான அனிமேஷன் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.